ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். இன்றைக்கான விலாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம்தான். இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் பேக் பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். எப்பொழுதும் வீக்கெண்டில் தான் நம்ம எடுக்கிறோம். சரி, ஒரு வாட்டி வந்து வீக் டேஸில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம கார்லிக் ப்ரோக்கலி தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வானலில் பட்டர் சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண கார்லிக்கோட ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் மட்டும் போதும். கொஞ்சம் வந்துட்டு எனக்கு வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த அளவுக்கு நல்லா போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக போடணும். இந்த அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். நான் ஏற்கனவே வந்து ப்ராக்கலி நல்லா வேக வச்சுட்டேன். வேக வச்ச ப்ராக்கலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு தான். அது நல்லா ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஒரு டிஷ்யூவில் வந்து காய வச்சிடலாம். ஏன்னா ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கார டேஸ்ட்டு. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ப்ராக்கலியை சேர்த்துக்கலாம். முக்கியமான பாயிண்ட்டே இது தான். ப்ராக்கலி வந்து ரொம்ப வேக வச்சிருக்கூடாது. ஒரு 5 நிமிஷம். ஏன்னா அதுக்குள்ளார ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். அதுக்காக மட்டும்தான் நம்ம வேக வைக்கிறோம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதை போட்டு நல்லா ட்ரை பண்ணி இந்த மாதிரி சேர்த்தா தான் வந்துட்டு நம்மளுக்கு சாலட் வந்து சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும் போதே உப்பு சேர்க்கலை. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுல்லேருந்து மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு சாலட்க்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே தால் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் ஆரோக்கியம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருந்துன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம். நான் வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபைபர் வந்துருச்சு, கார்ப்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் தான். அந்த ப்ரோட்டீனுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து கரண்டி ஆம்லெட்டு. இந்த சாலடு நீங்கள் அப்படியே வெறுமனே வந்து டூபிக் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம கரண்டி ஆம்லெட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கரண்டி ஆம்லெட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததான் முக்கியமாக வந்து கேரட் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கூடவே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது மூணுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கரண்டி ஆம்லெட்ன்றதுனால பெருசாக போட்டோன்னா நம்மளுக்கு வாயில் வந்து நல்லா கடிப்படாது. இந்த மாதிரி நம்ம வந்து சீவல் மாதிரி சீவி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது கேரட் போட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாது. பன்னு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 5 முட்டை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை நான் சேர்த்துருக்கிறது. காரத்துக்கு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணணும். அந்த வெஜிடபிளோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு எக்கு வந்துட்டு ஈக்குவலாக வந்து கொடுக்குறது வந்து அந்த வெஜிடபிள்ஸ் தான். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணும்போது தான் நல்லா வந்து உப்பி வரும். இப்போ வந்துட்டு நம்மளோட பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சியாச்சு. இந்த மாதிரி தாளிக்கிற குழிக்கரண்டியில் வந்துட்டு நல்லா வந்து எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் தான் வந்துட்டு எல்லா சைட்லையும் நல்லா வெந்து வரும். நான் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். ஏன்னா இவருக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். மதியம் வரைக்கும் காயாமல் இருக்கும். அதுக்காக எனக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் தான் பண்ணிக்க போகிறேன். இந்த கரண்டி ஆம்லெட்டை போட்டு நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா உடையும். அதுக்காக உடஞ்சிச்சேன்னு இது பண்ணாதீங்க. நம்ம வந்துட்டு உடைய தான் நல்லா திருப்பி போட தான் அது பன்னு மாதிரி ஆகும். இல்லைனா உள்ளார வேகாது. நம்ம நல்லா வந்து திருப்பி போட்டு உள்ளார நல்லா குத்தி விட்டு நல்லா திருப்பி போடணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம கேரட் போட்டிருக்கோம். அதனால தான் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி இருக்கும். நார்மலாக வந்துட்டு வெறுமனையே வந்துட்டு மிளகாத்தூள் போட்டு செய்கிறது இருந்தாலும் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா உடஞ்சி பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக லாஸ்ட்டு பண்ணும்போது பன்னு மாதிரி கிடைக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக உடஞ்சி தான் வரும். இருந்தாலும் அழகாக பன்னு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டி தான் வந்து இந்த மாதிரி கரண்டி ஆம்லெட்டுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஒட்டாமல் வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பன்னு மாதிரி சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு ஆம்லெட்டும் அவருக்கு ஒரு ஆம்லெட்டும் எடுத்து வச்சு பேக் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் பேக் பண்ணுறது தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வந்துட்டு சரி டேஸ்லேயே வந்து காமிச்சலாம் அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.